friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவல் உப்புமா தாங்க நாம இன்னைக்கு செய்ய போறோம். நான் இன்னைக்கு சிவப்பு அவல் உப்புமா வந்து இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். வெள்ளை அவல் உப்புமாவை விட சிவப்பு அவல் உப்புமாவில் வந்து ரொம்பவே சத்துக்கள் வந்து அதிகங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த சிவப்பு அவல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு பவுல் வச்சிருக்கேன். இப்ப இந்த பவுல்ல வந்துட்டு நான் சிவப்பு அவல் வந்து எடுத்துக்கிறேங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இந்த சிவப்பு அவல் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சிவப்பு அவல் பாத்தீங்கன்னா வெள்ளை அவலை விட இந்த சிவப்பு அவல்ல வந்து சத்துக்கள் வந்து அதிகங்க. ஸோ டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்ப அதுக்காக வந்து நான் இது கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்ப இந்த அவல் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணிட்டு இதை நம்ம லைட்டா நம்ம அலசி வந்து எடுத்துக்கலாங்க. இதுல வந்து தூசி இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் போயிடும். ஸோ அதனால வந்துட்டு இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்ப இதை நல்லா அலசிட்டு இந்த தண்ணி வந்து நம்ம ஊத்திட்டு எகெயின் வந்து புது தண்ணி ஊத்தி நம்ம இதை ஊற வைக்க போறோங்க. இப்ப இந்த தண்ணி வந்துட்டு நல்லா நான் அலசிட்டேன். இப்ப இதை வந்துட்டு ஊத்திட்டு நான் எகெயின் புது தண்ணி வந்து ஊத்த போறேங்க. இப்ப பாருங்க, நான் அந்த தண்ணி ஊத்திட்டேன். இப்ப அவல் வந்துட்டு நல்லா அலசி வந்து நான் எடுத்திருக்கிறேன். இப்ப இது கூட வந்துட்டு நான் தண்ணி வந்து ஊத்திக்கிறேங்க. இப்ப இந்த அவல் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஊத்திக்கணுங்க. அப்பதான் வந்து இது ஊறும். நல்லா ஊறுனாதான் இதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்ப அதனால வந்து அவல் மூழ்கிற அளவுக்கு நம்ம இது கூட வந்து தண்ணி வந்து ஊத்திக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த அவல் உப்புமா வந்து ரெடி பண்ணலாங்க. நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ட்ரையா இல்லாம நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ அதுக்காக இது 1/2 hour ஊறணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ இந்த அவல் உப்புமா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நாம வந்து இது கூட ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். இப்போ இது கூட வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகும் வந்து நம்ம போட்டுட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்ப பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப இது கூட வந்து கடலைப்பருப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்ப கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் போட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். அது வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்ப பச்சை மிளகாயும் போட்டுட்டு இப்ப இது கூட வந்துட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ உப்புமா அப்படின்னாவே வந்துட்டு வெங்காயம் நல்லா நிறைய இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தையும் வந்து இது கூட போட்டிருக்கேங்க. இப்ப இதை லைட்டா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமா வந்து மாறணுங்க. இப்ப இது கூட வந்துட்டு இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் வந்துட்டு வெங்காயம் போட்ட உடனே அது கூட நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. உப்பு போட்டுட்டோம். இப்ப இதை லைட்டா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்ப பாருங்க, ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்ப இது கூட வந்துட்டு கொஞ்சமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப மஞ்சள் தூள் போட்டுட்டு இதையும் நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்ப பாருங்க, மஞ்சள் தூள் போட்டு இதையும் நான் வதக்கி விடுறேன். இப்ப பாருங்க, மஞ்சள் தூள் போட்டுட்டோம். இதையும் நம்ம வதக்கி விடுறோம். இப்ப இது கூட வந்துட்டு அவல் வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த அவல் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எவ்வளவு ஊற்றி வச்சிருந்தோம் பாருங்க, அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகி உள்ள வந்து இழுத்து இருக்குது. அவலே நல்லா அவல் வந்து ஊறி இருக்கு. அந்த தண்ணி இல்லாம வடிச்சிட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி இல்லாம எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஊற வச்ச எல்லா அவலையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை நாம ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா பண்ணி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு இது கூட பிரட்டி விட்டுறலாம்.
ஸோ சிவப்பு அவல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து மளிகை கடையிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் வாங்கி இதை ட்ரை பண்ணுங்க. அவல் சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால வந்து இந்த சிவப்பு அவலை வந்து வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.